ஸோ சிம்ம ராசிக்காரர்களுக்கு சனி பகவான் காரணம், அதுக்கடுத்து கேது பகவான் காரணம், அதுக்கடுத்து தை மாத பலன்கள். இப்போ இதெல்லாம் எடுத்துக்கிட்டு இருக்கிறோம். சண்டைக்காரன் காலில் விழுகிறது, சாட்சிக்காரன் காலில் விழுகிறத காட்டிலையும் சண்டைக்காரன் காலில் விழுகிறதே உத்தமும் சொல்லப்பட்டிருக்குது. அப்படி பார்க்கும் பொழுது தேனிக்கு அருகில் இருக்கக்கூடிய குச்சனூர், குறையாத வாழ்க்கை, குன்றாத வாழ்க்கை, குழப்பம் இல்லாத வாழ்க்கை, குன்னி போகாமல் இருக்கிறது. மனை விட்டு மாடு விட்டு மறுநகரம் ஓடுறான்னா எது சனி இருந்தால் அதை செய்யக்கூடாது. என்ன செய்யலாம்? தேனிக்கு பக்கத்தில் இருக்கிற குச்சனூரில் இருக்கக்கூடிய சனி பகவானை போய் சிம்மராசிக்காரர்கள் பிடிச்சிக்கோங்க. சார் எப்போ சனிக்கு வந்தது? சனிக்கிழமை தானே சார்? அல்லவே அல்ல, புதன்கிழமை போய் பாருங்கள். புதன்கிழமை வேலை சிம்மராசிக்காரர்கள் பார்க்கலாம். இதுக்கு ஒரு விளக்கம் சொல்லவா? சூரியனுடைய ராசி, சூரியனுக்கு நட்பு கிரகம் புதன். சிம்ம ராசி சூரியனுக்கு உகந்தது. சனி பகவானுக்கு வந்தது சனிக்கிழமை. அப்போ ஏன் சார் போக மாட்டேங்கிறீங்க சொன்னால், சூரியனுக்கும் சனிக்கும் தந்தை மகன் பிரச்சனை இருக்குது. காம்ப்ரிமேஷன் பண்ணால் யார் வேணும்? தகப்பனுக்கு ஃப்ரெண்டாக இருக்கக்கூடிய புதன் வேணும். சிம்ம ராசிக்காரர்கள் புதன்கிழமை வேலையில் குச்சனூர் போய் அங்கே இருக்கக்கூடிய ஓடையில் குளிச்சுட்டு, அந்த இரும்பு பாத்திரம்னு சொல்லக்கூடிய அந்த இரும்பு பாத்திரத்தில் கருப்பட்டி நல்லெண்ணெயில் தீபம் போட்டுட்டு குச்சனூர் சனி பகவானை பார்த்துட்டு நேராக வீட்டுக்கு தான் வரும். பஸ் ஸ்டாண்டு போகலாம், பாத்ரூம் போகலாம், வேறு எங்கேயும் போகாமல் வீட்டுக்கு வந்தால் சிம்மராசிக்காரர்களை சனியும் ஒன்றும் சொல்ல மாட்டார், ராகுவும் கேதுவும் ஒன்றும் சொல்ல மாட்டார். வாழ்க்கையில் நோய் கூட தள்ளி நிற்குமா? குறையில்லாத வாழ்க்கை உண்டு.